சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு முற்பகுதி 1/6/2026 வரைக்கும் சனி பகவான் அஷ்டம சனி பகவான் 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானத்தில் ராகு குருனோட பார்வை இருக்குங்க. குரு சண்டால யோகம் இருக்குது. அப்போ நீங்கள் சிம்மராசி பெண்களாக இருக்கீங்க. குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் லாப குருவாக இருக்கார். லாப குரு நம்ம வந்து பாருங்கள் அஷ்டம சனியில் இருந்தால் ஸ்தானத்தில் ராகு, ஆனால் குருனோட பார்வை இல்லை. நீங்கள் சிம்மராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா வணக்கம், நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா புத்தாண்டு ராசி பலன். ஒவ்வொரு புத்தாண்டும் நம்ம எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கனவு அப்படின்றது இருக்கும். இந்த வருஷமாவது நம்மளுக்கு நல்லது நடந்துராதா, இந்த வருஷமாவது நம்ம சந்தோஷமாக இருக்க மாட்டோமா, இந்த வருஷமாவது முன்னேற்றம் வராதா, இப்படி பலவிதமான கனவுகள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்க தான் செய்யும். எனக்கும் சேர்த்து அந்த மாதிரி கனவுகள் இருக்க தான் செய்யும். அப்படிப்பட்ட நம்ம எல்லாருக்கும் இந்த 2026 என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் அன்பான சூப்பரான 2026 இந்த 2026 அமையட்டும். ஆக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டன் பலன்களை பார்த்துடலாம் வாங்க. சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு முற்பகுதி 1/6/2026 வரைக்கும் சனி பகவான் அஷ்டம சனியாக இருக்கான். அஷ்டம சனியாக இருக்கான் அப்படின்னும் போது டிஃபால்ட்டாக 5 விஷயத்தில் கவனம் வேணுங்க. ஒன்று, நம்ம கையிருப்பு எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னாலும் யாரையும் நம்பி கடன் கொடுக்காதீங்க. யாரை நம்பி கடன் கொடுத்தாலும் அது திருப்பி நம்மளுக்கு வருமா அப்படின்னா அது ஒரு பெரிய குவரி அப்படி தான் போட்டுக்கணும். பெரிய கேள்விக்குறி அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த கடன் கேட்குறவங்க யார்? நம்ம கையிருப்பு 10,000 ரூபாய் இருந்தாலும் சரி, 10 லட்சம் ரூபாய் இருந்தாலும் சரி, யார் வந்து கடன் கேட்பா அப்படின்னா நமக்கு ஒரு காலகட்டத்தில் ரொம்ப உதவினவங்க, நமக்கு மனசுக்கு பிரியமானவங்க, நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, நம்மளால் இல்லைன்னு சொல்ல முடியாதவங்க கேட்பாங்க. கேட்டாலும் கொடுத்துடாதீங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்பி வர வாய்ப்பு கம்மி. அப்போ என்னதாம்மா பண்ணுறது அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயம் ஒன்று இருக்குங்க. நான் என்கிட்ட காசு இருக்குப்பா, ஆனால் வந்து நான் பாருங்கள் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக வச்சுருக்கேன், நீங்கள் வெளியே எங்கன்னா வட்டிக்கு வாங்கிக்கோங்க, அந்த வட்டியை நான் கொடுக்குறேன், இந்த ஆள்கிட்ட வட்டி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லாதீங்க. வட்டியை நான் கொடுக்குறேன் அப்படின்னு வட்டி கூட கட்டுங்க. ஏன்னா அவங்க நம்ம ஒரு காலத்தில் நமக்கு உதவி செஞ்சுருக்காங்க இல்லையா, மறந்துடக்கூடாது இல்லையா. ஆக இப்படி வச்சுக்கோங்க, இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். ரெண்டாவது, குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரும். அதுவாக அடங்கி போயிடும், கவலைப்பட வேண்டாம். மூணாவது, நம்ம வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன குழப்பங்களும், நம்மளோட பாஸ்க்கு நம்மளை பிடிக்காம போயிடும், நம்ம கூட 10 வருஷமாக இருந்த ஃப்ரெண்டுக்கு நம்மளை பிடிக்காம போயிடும், நம்ம கீழே வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம பெரிய பகையாளியாக தெரியும். எதுவாக இருந்தாலும் அதுவாக அடங்கி போயிடும், அமைதியாக இருங்க. நாலாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். அஞ்சாவது, நம்மளோட சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க எல்லாரும் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா எதிரி போல் பார்ப்பாங்க. அவங்கள பற்றிலாம் பெருசாக யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. கவனம் வச்சிங்கன்னா பெருசாக வந்து கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ராகு பகவான் 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானத்தில் ராகு, குருனோட பார்வை இருக்குங்க. குரு சண்டால யோகம் இருக்குது. அப்போ நீங்கள் சிம்மராசி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கணவர் வழி திடீர் தனப்பிராப்தி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சிம்மராசி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா மனைவி வழி திடீர் தனப்பிராப்தி இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இது நல்லதா, ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்ல கெட்டதை பற்றி யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை. கேத்து 1ஆம் பாவம் சுயஸ்தானத்தில் கேத்து. எனக்கு எப்பயுமே வந்து பாருங்கள், நான் வந்து சிம்மம் சிம்பிள் நீங்கள் பார்க்கணும். வந்து சிங்கம் இருக்கும், காட்டுக்கு ராஜா. நான் அந்த மாதிரி நாட்டுக்கு ராஜாவாக இருக்கணும், வீட்டுக்கு ராஜாவாக இருக்கணும், நான் வேலை செய்கிற இடத்துக்கு ராஜாவாக இருக்கணும், ஒரு கூட்டத்தில் நான் போய் உட்காரணும், தனியாக தெரியணும். இதுதான் சிம்மத்தினோட மைண்ட் செட். ஆனால் இப்போத்தைய காலகட்டத்தில் சுயஸ்தானத்தில் கேத்து வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அடப்போங்க, எனக்கு கூட்டமாவது ராஜாவாவது சிங்கமாவது புலியாவது, நான் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு அதுதான் என் நல்லா இருக்குது, தனிமை எனக்கு இனிமையாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்ல இது நல்லதா, ரொம்பவே நல்லது. என் மனசு வந்து பாருங்கள் இறையாற்றலை தேடுது, என் மனசு தியானம் பண்ணணும்னு தோணுது, ஜீவசமாதி போய் வழிபாடு பண்ணணும்னு தோணுது, இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது ப்ளஸ் தான், பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ரொம்ப ஆழ்ந்து நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு நாளைக்கு என்ன நடக்கும், அந்த இன்ட்யூஷன், அந்த 6 சென்ஸ் சூப்பராக ஆக்டிவேட் ஆகும். இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் லாப குருவாக இருக்கார். லாப குரு நம்ம வந்து பாருங்கள் அஷ்டம சனியில் இருந்தாலும் இவ்வளோ நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனிப்பெயர்ச்சி ஆனதுலேருந்து நம்ம பெருசாக சிம்மம் வந்து பள்ளத்துக்குள்ளே போய் புதஞ்சிடல. காரணம் என்ன அப்படின்னா லாபகுரு சனி வந்து அப்படியே லைட்டாக பள்ளம் தோட்டி தள்ளி விட்ற பார்க்குறாரு, குரு கையை பிடிச்சி காப்பாற்றி விட்றாரு. ஆக லாபகுரு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல லாபத்தை கொடுத்தாரு. அப்போ சனினால் டிஃபால்ட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழ்மை நிலைக்கு போல் குரு நம்மளை காப்பாற்றிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எங்களுக்கெல்லாம் அஷ்டமத்து சனி வரும்போது இந்த மாதிரி ஒரு அமைப்புலாம் இல்லை, உங்களுக்கு அப்படி ஒரு அமைப்பு இருக்குது, அது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம்.
சரி, அதுக்கும் மேலே உங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் சப்போர்ட்டிவாக இருக்காங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க, இப்படி நிறைய நல்ல விஷயம் சொல்லலாம். அப்படியே பிற்பகுதி வரலாம். 1/6/2026 2026 முடிய சனி அஷ்டம சனியாக இருக்கார். அஷ்டம சனி மேலே குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை இருக்குது. அப்போ அஷ்டம சனி உங்களை கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டி அலையிறவன் கையை வந்து நல்ல ஒரு கயிறு போட்டு கட்டி போட்ட மாதிரி, நான் உன்னை கெடுக்கணும், கையால் தான் உன்னை கெடுக்கணும்னு நினச்சிருந்தேன், என் கையை கட்டி போட்டாங்க, நான் என்ன பண்ண முடியும், வேறு வழியே இல்லை, சிவனேன்னு உட்காந்துட்டுருக்கேன், தேமேன்னு உட்காந்துட்டுருக்கேன். அப்போ சனியினால் வரக்கூடிய கெடுபலன்கள் 100க்கு 90% கிடையாது. இது ஒரு பெரிய ப்ளஸ் 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 அப்படின்னு சொல்லலாம் சிம்மத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ராகு 7ஆம் பாவம் களத்திர ஸ்தானத்தில் ராகு, ஆனால் குருனோட பார்வை இல்லை. நீங்கள் சிம்ம ராசி ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா மனைவி வழி ஒரு விதமான மண்டை குடைச்சல், கணவன் வழி ஒரு விதமான மண்டை குடைச்சல், மனைவினாலே மண்டை குடைச்சல் தானங்க அப்படின்லாம் கமெண்ட் போடக்கூடாது, புரியுதுங்களா? அப்படி வரும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே தான் அவங்களும் சொல்லுவாங்க, கணவர்னாலே மண்டை குடைச்சல் தானங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, எப்படி வரும் அப்படின்னா, இப்போ உங்கள் மனைவி சொல்லுவாங்க, என்னோட அழகு, என்னோட திறமை, என்னோட அறிவு, என்னோட புத்திசாலித்தனம் தான் இந்த குடும்பம் ஓடுறதுக்கே ஒரு காரணம் அப்படிம்பாங்க. இதே விஷயத்த உங்கள் கணவரும் சொல்லுவார், நான் தான் சல்மான் கான், நான் தான் ஷாருக் கான் அப்படிம்பாரு. நம்ம வேறு வழி இல்லை, நம்ம கேட்டுக்கணும், நம்மளோட கிறக்கும் இவங்க பேசுகிறாங்க, நம்ம கேட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம அமைதியாக போயிட்டோம் அப்படின்னா ஃபேமிலியில் ப்ராப்ளம் கிடையாது. இல்லை அப்படின்னா கணவன் மனைவி உறவு முறையில் ஒரு விரிசல் வரத்துக்கு 100க்கு 99% வாய்ப்பு இருக்குங்க. அதில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேது சேம் பொசிஷன், கேதுவில் பெருசாக மாற்றம் கிடையாது. குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் விரைய குருவாக இருக்கார். அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்தில் குரு. நிறைய சிம்மம் வந்து பாருங்கள், பிற்பகுதியில் வீடு வாங்குவாங்க, அதே மாதிரி வண்டி வாங்குவாங்க, சொத்து பத்து வாங்குவாங்க, நிலப்புலம் வாங்குவாங்க, பிள்ளைங்களுக்கு நகை வாங்குவாங்க, பிள்ளைங்க நிச்சயதார்த்தம் பண்ணுறது, உப்பு தாம்பலம் பண்ணுறது, திருமணம் பண்ணுறது, பிள்ளைங்களை வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கிறது, இப்படி நிறைய சுப நிகழ்ச்சி அப்படின்றது நடக்கும். எல்லாமே நடக்கலனாலும் ஏதாவது ஒன்றாவது நடக்கும். அடப்போங்கம்மா எதுவுமே எங்கள் வீட்டில் நடக்கலை, கடைசி உண்மையாக உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சொல்லுங்கள், கடைசி 2 கிராம் வெள்ளி கூட நீங்கள் வாங்கலை, கண்டிப்பாக வாங்கியிருப்பீங்க. ஏதோ ஒரு சுப செலவு அப்படின்றது நடந்திருக்கும். இது வரைக்குமே நடந்திருக்கும், இனிமேல் மட்டும் நடக்கும் அப்படின்றது நிதர்சன உண்மைங்க. காரணம் என்னன்னா, குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா 5க்கும் மற்றும் 8க்கும் அதிபன் உங்களுக்கு அவன். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் அவன் தான், துஷ்ஸ்தானத்துக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதியும் அவன் தான். அவன் 12ஆம் பாவம் வந்து உட்கார்றதுனால இந்த மாதிரி பலன்கள் அப்படின்றது உண்டு, சுப வரையும் அப்படின்றது உண்டு. அதுக்கும் மேலே குருனோட பார்வை 4, 6, 8 4ஆம் பாவம் சுக தாயாஸ்தானத்தை பார்க்குது. ஏதோ ஒரு விதத்தில் முதல்ல இருந்ததை விட என் கம்ஃபர்ட் அதிகமாச்சுங்க, எங்கள் அம்மா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ருணரோகு சத்ருஸ்தானத்தை பார்க்குது. கடன் நிறைய இருந்துச்சுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க ட்ரை பண்ண, கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு இருக்கேங்க. உடல் சார்ந்த உபாதைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க, இப்போ பரவாயில்லைங்க, எனக்கு பெருசாக யாரு கூடயும் எதிரிகள் அப்படின்ற மாதிரி இல்லைங்க, எல்லாரோடும் ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு அமைப்பு. 8ஆம் பாவத்தை பார்க்குறாரு, அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறதுனால நம்மளுக்கு வந்து பாருங்கள், நம்மளோட இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸில், அந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருந்தாலும், உங்களோட ரொம்ப நெருக்கமானவங்க கூட ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களை எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்னோட ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, அது வெளியே தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னாலும், குருனோட பார்வையினால் அது வெளியே தெரியாது, பெருசாக கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். ஆக சிம்மராசி அன்பர்கள், எங்களுக்கு முற்பகுதி நல்லா இருக்கா, பிற்பகுதி நல்லா இருக்கா அப்படின்னா பிற்பகுதி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்து. இப்போ நான் சொல்லியிருக்க பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்கம்மா, எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கணும். இந்த 2026ஆம் ஆண்டு எங்களுக்கு எவ்வளோ நல்லது நடக்கும், இல்லை பல முக்கியமான விஷயங்கள் இருக்குது, பல முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகள் தீருமா தீராதா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் ஒரு இண்டெக்ஸாக இருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.